நாகப்பட்டினம் மாவட்டம் திருமலை ஒன்றியம் போலகம் ஊராட்சி. இந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் சம்பா நெல்லை வந்து என்ன நோயின்னே தெரியாமல் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. டெய்லி 4 ஏக்கர் 3 ஏக்கர் சேதமாகிட்டு இருக்க ஒழிஞ்சு இதுக்கு என்ன மருந்துன்னு அதிகாரிகளுக்கும் தெரியல, விவசாயிக்கும் தெரியல. 40 வருஷ அனுபவத்தில் இதுதான் முதல் முறையாக இந்த அழுகல் நோய் வந்திருக்குது. இது அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கு நல்ல முடிவு காணணும். இது மாதிரி நாங்கள் நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சுட்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இப்போ வாழ்வா சாவாங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டோம். இப்போ வந்து அரசாங்கம் தான் இதுக்கு நல்ல முடிவு பண்ணி என்ன மருந்து என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும். இருந்த நகை பேங்கில் இருக்குது. இப்போ கடன் வாங்கிறதுக்கு இன்னும் வழியும் இல்லை. சொசைட்டி கடனும் வாங்கிட்டோம். இதுக்கு மேலே அரசாங்கம் தான் இதுக்கு நல்ல முடிவோ இல்லை ஒரு மருந்தோ ஏதோ கண்டுபிடிச்சி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதிகாரியெல்லாம் வந்து பார்க்கணும். திருப்பூர் பஞ்சாயத்து கிராமத்தில் தெற்குவேர் கிராமத்தில் 100 ஏக்கருக்கு மேல் அழுகல் நோய் வந்து விவசாயமும் பாதிச்சிட்டு இருக்கு. அதிகாரிகள் தெரியலைங்கிறாங்க வந்து பார்த்துட்டு. ஏக்கருக்கு ஒன்றும் மட்டுமல்ல, விவசாயி இப்போ தான் எல்லாரும் அழுகுறாங்க. கவலையாக இருக்குது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை பண்ணணும் ஐயா. கலெக்டர் ஐயா, முதலமைச்சர் ஐயா எல்லாருங்க எங்களுக்கு நடவடிக்கை பண்ணி ஏதாவது ஈடு பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுங்க ஐயா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசு ரயிலுக்கே போக முடியல எங்களால். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் போலகம் ஊராட்சி போலகம் பகுதியிலேருந்து பேசுகிறேங்க. பக்கத்தில் திருப்புகலூர் அருகாமையில் ஒரு ரோடு தாண்டினா எங்களுடைய ரோடு தாண்டினா திருப்புகலூர் ஊராட்சி வந்துருங்கய்யா. அங்கேயும் வந்துட்டு அதே மாதிரி தாங்க இந்த நாங்கள் கையில் வச்சுருக்கிற மாதிரி தாங்க பயிர் அழுகி போயிருக்குது. இது வந்துட்டு 60 நாள் பயிர் CR 1009ங்கய்யா. அது ஆனால் வந்துட்டு 60 நாள் பயிர் நாங்கள் நட்டு இப்போ வந்துட்டு ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாளில் அழுகி போய் பயிர் குட்டையாக வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்டையும் வந்துட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து பார்த்துட்டு சில மருந்துகளை எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு ஏக்கருக்குங்கய்யா 35,000 ரூபா செலவு பண்ணியிருக்குங்கய்யா. 35,000 ரூபா செலவு பண்ணி எங்களுக்கு பயிர் அழுகி போகுதுங்கய்யா. எங்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் இதுக்கு வந்துட்டு உடனே தீவிரமான நடவடிக்கை எடுத்து நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு போலக கிராமத்தில் ஏக்கரும் இதே சூழ்நிலை இருக்குங்க. எங்களுக்கு வந்துட்டு ஐயா கலெக்டரும் ஐயா முதல்வரும் ஏதாவது ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு வந்துட்டு இது சம்மந்தமான அதிகாரிகளை அனுப்பி எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கணும். அப்படி இல்லாட்டா எங்களுக்கு மானியத்தில் உரங்கள், போக்குவரத்து, மருந்துகள் எங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யணுங்கய்யா. முதல்வரை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்கய்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.